வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தகவல் வந்து உடல் எடை குறைவதற்கு மலர் மருந்துகளின் பங்கு என்னவா இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எதை வச்சு நம்ம வந்து உடல் எடை குறையுது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் அங்கங்கே சொல்லியிருப்போம். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன மலர் மருந்துகள் அப்படின்றதும் புரியாது, எதற்காக இது சொல்லப்பட்டது அப்படின்றதும் புரியாமல் போகும். ஸோ முழுமையான தகவலை பெற ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மக்கிட்ட வந்து ஒரு கிளையண்ட் வந்து என்ன மாதிரி ஒரு பிரச்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் ரொம்ப வெயிட் அதிகமாகிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஹைட்டுக்கு என்னோடய ஐடியல் வெயிட்டே வந்து 60 தான். பட் நான் இப்போ இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 110 kg இருக்கிறேன். ஸோ இந்த வெயிட் கெயின் எவ்வளோ நாளில் நடந்ததுன்னா 1 இயரில் எனக்கு நடந்திருக்கு இவ்வளோ வெயிட் கெயினு. ஸோ இப்போ சாப்பிட்றதும் எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் அப்பப்போ இமோஷ்னல் ஈட்டிங் அப்படிங்கிற பிரச்சனையும் இருக்குது. அதே நேரத்தில் சுத்தமாக சாப்பிடாமல் இருக்கிறது அதுவும் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி 2 விஷயமும் பண்ணுறாங்க. ஆனால் உடல் எடை வந்து ஏறிட்டே இருக்குது. ஸோ அது உடல் எடை ஏறினதால் அங்கங்கே முட்டு வலி பிரச்சனைகள் இருக்குது, அவங்களுடைய மென்சுரல் சைக்கிளில் வந்து ப்ராப்பராக இல்லை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையோட நம்மக்கிட்ட மலர் மருந்துகள் அணுகி வராங்க. ஸோ அப்போது உங்களுக்கே நல்லா தெரியும் மலர் மருந்துகள்னு சொல்லிட்டு இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்துக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு நம்ம மலர் மருந்துகள் பரிந்துரைக்கிறது கிடையாது. இந்த பிரச்சனையோடு வரக்கூடிய நபர்கிட்ட நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக சில விஷயங்கள் கேட்கும் பொழுது என்ன தெரிய வந்தது அப்படின்னா, கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களே பார்த்து அவங்களோட சுய சம்பாத்தியத்தில் அவங்களோட கணவருடைய துணையோடு ஒரு வீடு வந்து கட்டுறாங்க. இதில் பெரும் பங்களிப்பு வந்து இந்த மனைவியுடையதாக இருக்குது. ஸோ இவங்க வந்து வீடு கட்டும் பொழுது நிலம் வந்து ஒருத்தரோட பேர்லேயும் வீடு வந்து ஒருத்தர் பேர்லேயும் இருக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. பட் ஒரு சர்டைன் பாயிண்டில் என்ன ஆகுது அப்படின்னா, வீடு கிரகப்பிரவேசம் முடிஞ்ச கையோட ஸோ அன்னைக்கு நைட்டே வந்து அந்த வீடு விற்கப்படுறதா இவங்களுக்கு தகவல் வருது. அவருடைய கணவருடைய லேண்டு வந்து அவரோட பேரில் இருந்ததுனால இவங்களோட நாலேஜ் இல்லாமல் இந்த வீடையும் சேல் பண்ணிடுறாங்க. இவங்க 2 பேத்துக்குள்ளே ரொம்ப கருத்து வேறுபாடு வந்து நிறைய போலீஸ் கேசஸ் எல்லாம் ஆகி 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய வழக்குகளை சந்திக்கிறாங்க, நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க, ஃபினான்ஷியலாக ரொம்ப பாதராகுது, அவங்களுக்கு கஷ்டங்கள் இருக்குது. ஸோ இதோடு சேர்த்து அவங்க வந்து ஒரு சுயசம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு நபருங்கிறதுனால பிஸ்னஸ்லேயும் வந்து முழு ஈடுபாடோடு பண்ணி ஆகணும், இல்லைன்னா அது வந்து மீள முடியாதுங்கிறதுனால தன்னை ப்ரெஷர் பண்ணி அந்த வேலையும் செய்கிறாங்க. இந்த பிரச்சனையும் அவங்க எதிர்கொள்கிறாங்க. ஸோ இப்படியே இருந்ததுனாலையும் இவங்களோட பிரச்சனையை பற்றின விஷயங்களை வெளிப்படையாக யாருக்கிட்டையும் சொல்லிக்கல. குறிப்பாக வந்து சொந்த பந்தங்களோடைய கூட இந்த பிரச்சனையை பற்றி அவங்க சொல்லிக்காமல் போராடிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதன் விளைவாக பார்த்திங்கன்னா அந்த 1 இயர்லேயே வந்து அவ்வளோ வெயிட் கெயின் அவங்களுக்கு இருக்குது. தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன் வருது. எல்லா பிரச்சனைகளுமே அதுக்கப்புறம் தான் ஒன்று அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ அவங்களோட ஃபோட்டோ கூட நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. சுத்தமாக நம்பவே முடியல, பிஃபோர் இப்படி இருக்காங்க, ஆஃப்டர் இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ அவங்களோட இது பார்த்திங்க அப்படின்னா, நான் ஃபிசிக்கலாக நான் இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிறது வந்து அவங்கள ரொம்ப பாதிக்குது. ஒன்று. இன்னொன்று வந்து இந்த பிரச்சனை எல்லாத்தையும் வந்து அவங்க ஒன்றா சார்ட் அவுட் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அதுக்கான தைரியம் அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, எதையுமே வந்து வெளியில் சொல்லாமல், ஆனால் அவங்கள பார்த்தா இவங்க வாய் திறந்து சொன்னால் தான் தெரியும் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்ட்டு. பட் பார்க்கும்போது அப்பியரன்ஸ் வைஸ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும், அதே நேரத்தில் ரொம்ப சிரித்த முகத்தோடு தான் எல்லா விஷயத்தையும் நம்மகிட்ட சொல்லும் போதே அவங்க சிரிச்சிட்டே தான் சொல்கிறாங்க ஒன்றையும். ஸோ அப்போது இப்போயே நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, எப்போ ஒருத்தர் வந்து மனசுக்குள்ளே அவ்வளோ கஷ்டத்தையும் அடுக்கி வச்சுட்டு சிரிச்சிட்டே பேசும்போது ஆப்வியஸ்லி அவங்க ஒரு அக்ரிமோனி இருப்பாங்க அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு மலர் மருந்தில் வந்து ரொம்ப பிரதானமாக இருந்தது பார்த்திங்கன்னா ஸ்வீட் செஸ்னட் அவங்களோட கேஸுக்கு வந்து தேவைப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த மலர் மருந்துகளில் வந்து ஸ்வீட் செஸ்னட்டும் ஆட் பண்ணி அவங்க எடுக்க ஆரம்பிங்க. ஒரு காம்பினேஷன் அவங்களுக்கு கொடுக்குறோம். அதில் பிரதானமான ஒரு மலர் மருந்து வந்து கிட்டத்தட்ட அவங்களோட கேரக்டர் ரெமெடி அப்படின்னு வச்சுக்கலாம், சுச்சுவேஷனல் ரெமெடியும் அதுதான். ஸோ அது என்ன அப்படின்னா ஸ்வீட் செஸ்னட். இது எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வெயிட் வந்து கம்மியாகுது. ஆனால் நம்ம வெயிட் ரிடக்ஷனுக்காக ஸ்வீட் செஸ்னட் கொடுக்கவே இல்லை. வெயிட் ரிடக்ஷனை பற்றி நம்ம இங்கே கால்குலேட் பண்ணவே கிடையாது. நம்ம பார்த்தது எல்லாமே இந்த பிரச்சனையை அவங்க எதிர்கொள்ளணும், இதிலேருந்து கடந்து போகணும், இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க முற்றிலுமாக வெளியே வர்றதுக்கான மன வலிமை இன்னும் அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கணும். ஸோ இதுக்கு எல்லாமே மனம் சார்ந்து மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆரம்பித்து இந்த ஸ்வீட் செஸ்னட் காம்பினேஷனோடு அவங்க ரெமெடியை எடுக்க ஆரம்பித்து ஒரு 2 monthsக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஃப்ளவர் ரெமெடி தான் தேவைப்பட்டுச்சு, அது ஸ்வீட் செஸ்னட் மட்டும்தான். ஸோ அதை அவங்க எடுக்க ஆரம்பிக்க 4 monthsலேயே பார்த்திங்க அப்படின்னா நல்ல வெயிட் லாஸ் ஆகுறாங்க.
ஸோ டயட் ஸ்பெசிஃபிக்காக பெருசாக டயட் பண்ண மாதிரியே தெரியலை. அது மாதிரி அவங்க ரெகுலராக வாக்கிங் போகிறது அப்படிங்கிறது முன்னே போக முடியல. இப்போ வெயிட் கொஞ்சம் குறைய அவங்களால கொஞ்சம் வாக்கிங்கும் போக முடியுது அப்படின்றதையும் நம்மக்கிட்ட பதிவு பண்ணாங்க. நல்ல இழைச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 monthsலேயே வந்து ஒரு 25 கிலோ வரைக்கும் இழைச்சிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, மலர் மருந்துகள் எடுத்ததுனால நான் உடல் எடை வந்து குறைஞ்சிட்டே வர்றேன் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஆனால் விஷயம் அது கிடையாது. உண்மையாகவே அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து நல்லா குறைஞ்சிருக்கு. முதல்ல விட அவங்க பேசுனதை விட கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்குது. சிரிச்சுக்கிட்டே சொன்ன வழி எல்லாத்தையும் இப்போ பார்த்திங்கன்னா இமோஷ்னலாக வெளியே கொட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. சில இடத்துல அழுகிறாங்க. ஸோ அதை பற்றி கடந்துடலான்னு சொல்லி அவங்களே நம்பிக்கை கொடுத்து பேசிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மாற்றங்கள் எல்லாம் எங்கே நடந்ததுன்னா அவங்களோட மைண்டில் தான் நடந்திருக்கு. ஸோ எமோஷ்னல் வைஸ் நல்லா ஸ்டெபிலிட்டி அவங்களுக்கு பில்டப் ஆக இந்த ஸ்ட்ரெஸ்ஸால் இந்த எமோஷ்னல் ஈட்டிங் பண்ணுது, இல்லை அப்படின்னா தொடர்ந்து பட்டினி இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணது எல்லாமே குறையுது. ஸோ குறையும் பொழுது அவங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தையே அவங்க கொண்டுட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எப்படி வெயிட் ஏறிச்சோ அதே மாதிரி அவங்களுக்கு இறங்க ஆரம்பிக்குது. அப்போது இதை வந்து தன்னோட தோழிக்கிட்ட அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க நம்மக்கிட்ட அணுகும்போது வெயிட் லாஸுக்கு எனக்கு மலர் மருந்து தாங்கன்னு கேட்குறாங்க. நிறைய பேர் இப்படி கேட்கவும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மலர் மருந்துகள் அப்படிங்கிறது வந்து வெயிட் ரிடக்ஷனுக்கு டைரெக்டாக அப்படி கொடுக்கறது கிடையாது. இப்போ இவங்க பிரச்சனைக்கு வந்து இவங்க மனதளவில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, உடல்லையும் பார்த்திங்கன்னா ஒரு அதிகப்படியான ஒரு எடை கூடுவதற்கு ஒரு உறுதுணையாக இருந்திருக்கு இவங்களோட பிரச்சனை. ஸோ அதனால தான் அவங்களோட வெயிட் வந்து கூடிகிட்டே போச்சு. இப்போ இந்த மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாம் இறங்குது, மனசு இலகுவாகுது, அவங்களோட லைஃப் ஸ்டைலில் மாடிஃபிகேஷன் அவங்கள கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் தான் அவங்களோட உடல் எடை குறையிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு எது உதவி பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தா மலர் மருந்துகள் அவங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து இதுலேருந்து மீண்டு வருவதற்கு அவங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கு. ஸோ இதை இப்படி தான் நம்ம பார்த்துக்கணுமே தவிர, உடல் எடை குறைவதற்கு இந்த ஸ்வீட் செஸ்னட்டை போட்டுக்கணும், அதே மாதிரி இவங்களுக்கு பிரச்சனைக்கான ரெமெடி என்னவோ அதை போட்டுக்கணும் அப்படி இல்லை. இதில் ஏன் நான் ஒரு காம்பினேஷன் சொல்லணும் அப்படின்னா, நான் நிறைய வீடியோவில் சொல்கிறது தான், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காம்பினேஷன் தேவைப்படும். எல்லாருக்கும் ஒரே காம்பினேஷன் நம்ம கொடுத்துட முடியாது அப்படின்ட்டு நிறைய பேர் ஆர்வத்தில், அது மட்டும் இல்லாமல் பிரச்சனையோடு இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் அந்த மருந்துகளை மட்டும் எடுத்து இதையும் நாம் ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது, நமக்கு அப்படி வெயிட் குறைஞ்சா நல்லது தானே அப்படின்ட்டு, இது இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாருடைய பிரச்சனை வேறு, எல்லாருடைய கண்ணோட்டங்கள் வேறு, எல்லாரும் அதை கடந்து போகிற மனநிலையும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அவங்கவுங்களுக்கான ரெமெடிஸ் கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணி கொடுத்தாலே, அந்த பிரச்சனையால் தான் நமக்கு உடல் எடை கூடியிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக குறையும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது கண்கூட நிறைய கேசஸில் நம்ம பார்த்தது. முட்டு வலின்னு வருவாங்க, ஓவர் வெயிட்டுன்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா அவங்களோட இமோஷனலை ட்ரீட் பண்ணுறதுக்கு, அவங்களோட இமோஷன் வைஸ் ஃபீலிங் வைஸ் நம்ம வந்து அது என்னன்னு பார்த்து நம்ம அதை ட்ரீட் பண்ணிகிட்ருப்போம். இவங்களோட முட்டு வலி சரியாகும், உடல் எடை குறையும். உடனே நான் மலர் மருந்து எடுத்த உடனே தான் உடல் எடை குறைஞ்சதுன்னு நினைக்க வேண்டாம். மனசில் உள்ள பாரம் குறைஞ்சதுனாலேயும் உடல் பாரமும் குறைஞ்சது அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மலர் மருத்துவ ஆலோசனை வேணும்னாலும் சரி, மனநல ஆலோசனை வேணும்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற லைஃப் சென்டரோடைய நம்பரை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு தேவையான தகவல்களை பெறலாம். ஆலோசனை அப்படிங்கிறது நேரடி ஆலோசனை, தொலைபேசி வாயிலாக ஆலோசனை, வீடியோ கன்சல்டேஷன் 3மே நம்மக்கிட்ட அவைலபிள். தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.